அன்பாளன் இந்த அனைத்து நல்லா உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2024 ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் வந்துச்சு. அந்த ஜாப் நிறையா பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்திருக்கு நண்பா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா, உங்களுடைய பேர்லாம் இருக்குதா இல்லையா, எப்படி எல்லாமே செக் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கூப்பிட்றாங்க நண்பா. கால் லெட்டர் வராது, உங்களுடைய நேம் லிஸ்ட்டு கொடுத்து எந்த டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அந்த டேட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போகணும். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்க நண்பா. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்காத போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடணும் நண்பா. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நேம் இருந்துச்சுன்னா அவங்களும் பயனடையும் நண்பா. வாங்க போய் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு கொடுக்குறேன் நண்பா. ரிசல்ட் வந்ததோட லிங்க்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் கிளிக் பண்ணிக்கங்க நண்பா. கிளிக் பண்ணிங்களா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரணும்பா. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே கீழே போனீங்களா உங்களுக்கு ஆன்சர் கீ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரிலாம் இருக்குது நண்பா. அப்படியே கீழே வாங்க நண்பா. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் பார்த்திங்கன்னா நியூன்னு சொல்லியிருக்கு நண்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் இதுக்கு முன்னாடி வந்தது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்குது நண்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்க நண்பா. கிளிக் பண்ணிங்களா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகணும் நண்பா. டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு அமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்க நண்பா. பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்களா இந்த மாதிரி தான் இன்டர்பேஜ் வரும் நண்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 75 to 102 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2024 டேட் வந்து பார்த்திங்கன்னா 28/4/2024 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனாக என்ன கொடுத்துருங்களோ எல்லாம் பார்த்திங்கன்னா நீ கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணியிருப்பீங்க நண்பா. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஜாப் எல்லாம் எக்ஸாமினரு ரீடரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுத்துருந்தாங்க நண்பா. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா யார் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க நண்பா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ இருக்குன்னா 17/3/2025 மண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிக்கோங்க. அதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடிட்டோரியம் பில்டிங்கு 2nd floor மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்பஸ்லேயே கொடுத்துருக்காங்க நண்பா சென்னையில். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும். எப்போனா வந்து பார்த்திங்கன்னா 17/3/2025 மண்டே. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8:30 சொல்லியிருக்காங்க நண்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 84 பேஜ் இருக்குது நண்பா. 84 பேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 384 பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க நண்பா. இது ஒரே நாள் கிடையாது. நல்லா செக் பண்ணி பாருங்கள் நண்பா. உங்களுக்கு 17 இருக்கலாம், அப்படின்னா 18, 19 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்டு கொடுத்துருக்காங்க நண்பா. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னை தான் போகிற மாதிரி இருக்கு நண்பா. அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நண்பா. ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க நண்பா. அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க அப்ளிகேஷன் நம்பர்லாம் சொல்கிறது. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிங்க. உங்களுடைய நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணிங்களோ அதுங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணிங்களோ அதுவும் கொடுத்துருக்காங்க நண்பா. எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்க. செக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் லிஸ்ட்டுலாம் இருக்குதான்னு செக் பண்ணிங்க நண்பா. 84 பேஜ் இருக்குது. ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிங்க. எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிங்க நண்பா. ஒரு டைமுங்கிறது இன்னொரு டைம் கூட இது பார்த்துங்க நண்பா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நேம் லிஸ்ட் இருந்து நீங்கள் போகாத விட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 384 கொடுத்துருவாங்க நண்பா. இதோட வந்து பார்த்திங்கன்னா 17/3/2025 முடிஞ்சு நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18/3/2025 நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைமு 8:30 சொல்லியிருக்காங்க நண்பா. அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்துக்க நண்பா. உங்களுடைய நேம் லிஸ்ட்டு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போங்க நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ போகணும் என்ன டேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். 84 பேஜ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடலாட்டம் போயிட்டு இருக்கு நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸு உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கூட ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்க சொல்லு நண்பா. உங்களுடைய நேம் லிஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூக்கு போங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் நண்பா. நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து கிடைச்சின்னா வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 384 இந்த மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
எந்த டேட்டு இன்டர்வியூ உங்களுக்கு போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 384 முடிஞ்சு தான். அடுத்து 19/3/2025 சொல்லியிருக்காங்க நண்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 384 வரும் நண்பா. இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20/3/2025 வரும் நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணிக்க நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் லிஸ்ட்டில் இருக்குதான் செக் பண்ணி நீங்கள் கரெக்டான டைம் போயிருங்க நண்பா. 8:30ங்கிறது நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி போயிருங்க நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராசஸ் இருக்குதோ எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே போயிருங்க நண்பா. 8ங்கிறது 7 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள் நண்பா. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நண்பா. வேறு ஜாப்ஸ் எல்லாமே இருக்குது நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பாருங்கள் நண்பா. இதுமாதிரி பல தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடு நண்பா. அவங்க நேம் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாதுதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து சொல்லுங்கள் நண்பா. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.